சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னறி பாடல் எண் 24 உண்டு குணம் குரல் என்ற பாடல் விரிவிரியோடு வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி விருது பெற்ற தக்கோலம் என் எல்நாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி பாடல் 24. உண்டு குணம் இங்கு ஒருவர்க்கு எனினும் கீழ் கொண்டு புகழ்வது அவர் குற்றமே. வண்டு மலர் சேர்க்கை விரும்பும் செழும் பொழில்வாய் வேம்பு அன்றோ காக்கை விரும்பும் கனி. உண்டு குணம் இங்கு ஒருவர்க்கு எனினும் கீழ் கொண்டு புகழ்வது அவர் குற்றமே. வண்டு மலர் சேர்க்கை விரும்பும் செழும் பொழில்வாய் வேம்பு அன்றோ காக்கை விரும்பும் கனி. செழும் பொழில்வாய் செழிப்பு மிகுந்த சோலையிலே மலர் சேர்க்கை வண்டு விரும்பும், மலர் படுக்கையை வண்டுகள் விரும்பும். வேம்பு அன்றோ காக்கை விரும்பும் கனி. வேப்பம்பழத்தை அல்லவா காக்கை விரும்பி ஓடும். அதுபோல இங்கு ஒருவருக்கு குணம் உண்டு எனினும், இந்த உலகில் ஒருவருக்கு நற்குணங்கள் இருந்த போதிலும் கீழ்கொண்டு புகழ்வது அவர் குற்றமே. அற்பர்கள் அவருடைய குற்றங்களை எடுத்து சொல்வார்கள். அதாவது, செழிப்பான சோலையிலே வண்டுகள் மலர்படுக்கையை விரும்பி செல்லும், காக்கைகளோ வேப்பம்பழத்தை தேடி ஓடுவது போல ஒருவரிடம் நற்குணங்கள் இருந்த போதிலும் அற்பர்கள் குற்றங்களை எடுத்து கூறி கொண்டிருப்பார்கள். மீண்டும் பாடலை பார்ப்போம். உண்டு குணம் இங்கு ஒருவர்க்கு எனினும் கீழ்கொண்டு புகழ்வது அவர் குற்றமே. வண்டு மலர் சேர்க்கை விரும்பும் செழும் பொழில் வாய் வேம்பு அன்றோ காக்கை விரும்பும் கனி. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னறியிலிருந்து பாடலன் 24 கேட்டீர்கள். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழகம் உத்திரமேரூரில் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான செந்தமிழ் தேனி தக்கோலம் என் எல்நாதன் ஐயா அவர்கள். மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி.